இது ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு படம். எப்படி ஒரு போலீஸ்மேன், ஒரு சின்சியரான காப்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்ட்டிஸ்குள்ள வந்து எப்படி ஒரு சிஎம் ஆகுறாரு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ஸ்டோரியா இதுல இருக்கலாம். அண்ட் இந்த படத்துல எந்த அளவுக்கு அரசியல் பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த அரசியலை பொறுத்து இந்த படத்துக்கான விஷயங்களும் மாறும். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துல கண்டிப்பா அரசியல் இருக்க போது. இப்ப ஆப்போசிட்ல எஸ்கே, ரவிமோகன், அதர்வா இவங்க 3 பேரையும் வச்சு சுதா கொங்காராவோட பராசக்தி எப்படி ஜனநாயகன் அந்த படத்துல அரசியல் இருக்குமோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தான் படமே. எதுக்காக மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு ஆச்சு, தமிழ்நாடு ஏன் தமிழகமாகாம இருக்கு, எதுக்கு நம்ம இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், திராவிட கழகம் எப்படி இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு, திராவிடம் அப்படின்னா என்ன, டிஎம்கேவோட ரைஸ் எந்த மாதிரி இருந்தது, அதுக்காக நம்ம விட்ட உயிர்கள் எத்தனை, ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்னு பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு படம் தான் பராசக்தி. பேர்பட்ட பிக்கஸ்ட் பாலிடிக்ஸை அந்த படம் பேச போது இந்த படத்துல நடிக்கிற ஆக்ட்ரஸுக்கும் அது ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் நல்லா இருந்து நல்லா ரீச் ஆச்சுன்னா நார்த் சைடு இதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும்